ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இரண்டாம் கட்ட அந்த தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? இங்கு நட்சத்திர வேட்பாளர்கள் பலர் இருக்கிறார்கள், உமர் அப்துல்லா போன்றவர்கள். என்ன நிலவரம்? பரபரப்பான சூழலிலே 239 வேட்பாளர்கள் போட்டியிடும் 26 தொகுதிகளிலே தற்போது பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. சற்று முன்தான் பரப்புரை நிறைவு பெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்று ராகுல் காந்தி ஜம்மு பகுதியிலே உள்ள சூரன்கோட் மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய இடங்களிலே பிரச்சாரம் செய்தார். காஷ்மீர் பகுதியிலே ஸ்ரீநகரில் அவர் பிரச்சாரம் செய்தது காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போலவே கடந்த சில நாட்களாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜெயபிரகாஷ் நட்டா மற்றும் ஜிதேந்தர் சிங் ஆகிய மத்திய அமைச்சர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜம்மு பிராந்தியத்திலே அதிக அளவில் இடங்களை கைப்பற்ற வேண்டும் என அந்த கட்சி முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. ஏனென்றால் ஸ்ரீநகர் பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு கிடையாது. அங்கே சட்டசபையிலே இடங்களை வெல்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்பதால் ஜம்மு பகுதியிலே அவர்கள் முழு கவனத்தை செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையிலே தேர்தல் ஆணையம் இன்று காலையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி பாண்டுரங் போல் தலைமையிலே அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிலே ஜம்மு மற்றும் காஷ்மீர் பிராந்தியத்தில் உள்ள 26 தொகுதிகளில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, இன்னும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் போன்ற அனைத்து விவரங்களும் ஆலோசிக்கப்பட்டன. தற்போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என அழைக்கப்படும் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அந்தந்த பகுதிகளிலே ஸ்ட்ராங் ரூம் என சொல்லப்படும் பாதுகாப்பு அறைகளிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை அந்தந்த தொகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான பேருந்துகள் மற்றும் தேர்தல் ஆணைய பணியிலே ஈடுபட இருக்கும் ஊழியர்கள் ஆகியோர் தயாராக இருக்கிறார்கள். நாளை அந்த பணி நடைபெறும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தார்கள். இன்று பிரச்சாரம் ஓய்ந்த நிலையிலே நாளை எந்தவிதமான பிரச்சாரமும் கிடையாது. நாளை மறுநாள் காலையிலே வாக்குப்பதிவு நடைபெறும். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலமாக செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே முதல் கட்ட வாக்குப்பதிவிலே கிட்டத்தட்ட 60% வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கும் சூழலில் இரண்டாவது கட்டத்தில் அதைவிட அதிகமாக இருக்குமா என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகிய 2 பிராந்தியங்களிலுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நாளை முதல் மேலும் பல கட்ட பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆகவே இரண்டாவது கட்டம் தேர்தல் முடிவடைந்த பிறகு, இரண்டாவது கட்டத்திலே வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு 40 தொகுதிகள் மட்டுமே மீதம் இருக்கும். அந்த 40 தொகுதிகளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. விக்னேஷ், கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள், தேர்தல் ஆணையத்தின் சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்றது களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தீர்கள். விவரங்களுக்கு நன்றி கணபதி.